25 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தோமோ அதை விட இன்னைக்கு குறைவாக தான் கொடுக்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நாம் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு தர்றோம்னு சொல்லிக்கிறோம். பெண்கள் வேலைக்கு செல்லும் விகிதம் இந்தியாவில் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. வேலை செய்கிற இடங்களில் பெண்களோட எண்ணிக்கை 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப குறைவு. இந்த முரண்பாடு, இந்த அவலம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? பெண்களை வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செய்யக்கூட அனுமதிக்காத அதே சமூகம்தான் இது. நாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் மோசமாக மாறிட்டோம். ஆனால் பாராளுமன்றத்தில் மட்டும் அவங்களுக்கு இட ஒதுக்கீடு தர்றோம்னு சொல்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பெத்தவங்க தங்களோட பொண்ணு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறத விட ஏதாவது ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளாக போயிட்டா போதும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் உங்கள் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க பாராளுமன்றத்தில் போய் வேலை செய்ய இட ஒதுக்கீடு தர்றோம்னு சொல்கிறீங்க. இதில் ஏதோ ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடக்குதுன்னு தெரியலையா? பாராளுமன்றத்தில் போய் உட்காடுறதும் ஒரு முழுநேர வேலை தான். யோசிச்சு பாருங்க. அடிமட்டத்திலிருந்து பெண்களை முன்னேறி வராதப்போ அந்த 33% இடத்துல பாராளுமன்றத்துக்குள்ள யாரு போறாங்க? அங்க பெண்கள் யாரும் போக போறதில்ல. ஆண்களால நியமிக்கப்பட்ட, ஆண்களோட சொல்படி கேட்குற பெண்கள் தான் அங்க போவாங்க. பார்க்கறதுக்கு அங்க ஒரு பெண் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியும். ஆனா அவங்க வெறும் பொம்மையா தான் இருப்பாங்க. அவங்களோட பிடி ஆண்களோட கையிலையோ இல்லை பழைய ஆச்சாரங்கள் கையிலையோ தான் இருக்கும். அவங்க அங்க உட்கார்ந்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா அவங்க சுயமா சிந்திக்கிற விழிப்புணர்வு உள்ள பெண்களா இருக்க மாட்டாங்க.